Hey guys, welcome to W2t தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம். 22,460.30 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ சிம்பிளாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 22,450 கால் புட் வந்து எடுக்க போகிறோம். கால் ஆப்ஷன் ஒரு சைடும் புட் ஆப்ஷன் ஒரு சைடு வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் ஸ்பிளிட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அவனோட லெவல் அப்படின்றது 185.85 அப்படின்றது அவனோட லெவல். ஸோ ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகிட்டு பிலோவில் வந்து க்ளோஸ் ஆகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து மெல்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மெல்ட்டிங்க்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவாக நடந்திருக்கணும். அது கால் சைடு ஆர் புட் சைடு அப்படின்னா ஸோ இப்போ புட் சைடு அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணியிருக்கணும், ஈவன் அது 80 பாயிண்ட்ஸோ 100 பாயிண்ட்ஸோ இந்த 185.60க்கு மேலே வந்து ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கேயும் வந்து டுக் ரெசிஸ்டன்ட் அட் 185.60. ஸோ அப்படின்னும் போது தட் இஸ் நோ ட்ரேடிங் டே. ஸோ டுடே இஸ் ஏ சைட்வேஸ் டே. சிம்பிள் கான்செப்ட் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ அப்போது இதேமாரி நீங்கள் எஸ்எம்ஸில் கை வச்சிங்க அப்படின்னாலும் எஸ்எம்ஸ்லேயும் எஸ்எல் தான் அடிக்கும். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நோ ட்ரேடிங் டே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. அப்படின்னா ட்ரேடே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ அந்த ரெண்டு பாரில் நமக்கு 9:25 வந்து நமக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட். ஓகேங்களா? ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டேட்டா படியும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஸ்பாட் சார்ட் படியும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிளியரான சைட்வேஸ் அப்படின்றதுக்கு நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அப்படின்னும் போது என்ட்ரியே போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் சம் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ 15 மினிட்ஸ் பார் வச்சு என்ட்ரி போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பார் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ட்ரி போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி. இது வந்து வடக்கு நண்பர்களோடது. மீன்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பார் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, எந்த சைடு வந்து ஹையரில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஹையரும் லோவரில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஷார்ட்டும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றவங்களுக்கு ஸோ திஸ் அ ப்ராப்பரான ஸ்டாப் பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டோம். அடுத்த பார் என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்து கீழே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அப்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 9:20 பிஃபோராகவே நமக்கு தெரியும், 9:20 தெரியும், 9:20 பார் முடிஞ்ச உடனே தெரியும் இன்றைக்கி வந்து சைட் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ட்ரியே போட மாட்டோம். ஸோ என்ட்ரியே போடக்கூடாது ஆஸ் பர் அவர் ரூல். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் அப்படின்றது 15th ஏப்ரல் அண்ட் 16th ஏப்ரல் வீக் டேஸ்லையும் வீக்கெண்டில் 19th and 20 ஏப்ரலும் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக்ஸ், எஸ்எம்சி பேசிக்ஸ் ப்ளஸ் ப்ரீமியம் பேஸில் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். குரீஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் நிஃப்டி அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபெக்டான சைட்வேஸ் ப்ளஸ் ப்ரீமியம் ப்ளஸ் டேட்டா பார்த்திங்கன்னா ஸோ மூணுமே வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சைட்வேஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட்டோட ஹைலோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 115 பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க பர்ஃபெக்டான சைட்வேஸில். ஓகேங்களா? ஸோ என்னன்னைக்கு ட்ரேட் பண்ணணும், முக்கியமாக என்னன்னைக்கு பண்ணக்கூடாது, எந்த கண்டிஷனில் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஸோ கெயின் பண்ணதை நம்ம லூஸ் பண்ணாமல் வச்சுருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இல்லை எல்லா நாளும் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எஸ்எம்சி வியூ வந்து கொடுத்துருந்தோம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட்டோட நமக்கு வந்து எஸ்எல் வந்து அடித்தாச்சு, ஐ வந்து வயலேட் ஆயாச்சு. ஸோ இந்த இடத்துல சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி சோச்சலும் கொடுக்கல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஹையர் லோன் தான் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி என்ன பண்ணால் இந்த லோ வந்து வயலேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோன் வந்து டேப் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா வந்து நமக்கு ப்ரீமியம் பேஸில் இன்றைக்கி சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும். ஸ்கேல்பிங் மூவ் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ எஸ்எல் தான் அடித்தான். ஸோ ஏன் எஸ்எல் அடிக்கிறான் அப்படின்னா இன்றைக்கி ப்ரீமியத்தில் சைட்வேஸ்னால் அதனோட ரெஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஸ்பாட் சார்ட்டில் எஸ்எம்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாத்தையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹை வந்து வயலேட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜோனில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஜோனில் டேப் அடிக்கும்போது எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, ஒரு 45 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸ்பாட் மூவ் வந்து அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லோ வந்து உடையில அப்படியே வந்து அரைச்சி முடித்தாங்க. ஓகே. ஸோ இப்போது என்றைக்கு ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோதாங்க, சிம்பிள். ப்ரீமியம் எடுத்தோம் சைட்வேஸு, டேட்டா பார்க்குறோம் சைட்வேஸு. ஸோ ப்ளஸ் வந்து நம்மளோட கம்யூனிட்டிலையும் கொடுத்தாச்சு 925க்கு. ஸோ ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி எஸ்எம்சி வந்து ஏதாவது வருது அப்படின்னா
ஸ்கேல்பிங் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆஸ் பர் செகண்ட் செட்டப் ஆல்சோ இன்றைக்கி வந்து சைட் வேஸ். ஸோ அப்படின்னும் போது ட்ரேடே கிடையாது. ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கும். சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.